ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழச்சி சமையல். இன்றைக்கி சமையல் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான லன்ச் ஐட்டம் தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னா தேங்காய் பால் சாதம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கர் வச்சுருக்கேன். குக்கரில் ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நீங்கள் நார்மல் ரிஃபைண்ட் ஆயில் ஊற்றிக்கிறதுனாலும் ஊற்றிக்கலாம். ஆனால் தேங்காய் பால் சாதத்துக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றினீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது கூடயே மசாலா சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் பட்டை, 2 ஏலக்காய், ஒரு 3 கிராம்பு, கொஞ்சமாக சோம்பு, கொஞ்சம் சீரகம், கொஞ்சமாக மிளகு, கொஞ்சம் பிரிஞ்சி இலை, இதெல்லாம் சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கினதுக்கப்புறமா ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன சின்னதாக, அதையும் இதில் சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ வெங்காயம் கூடயே நான் குடமிளகாவும் சேர்க்க போகிறேன். நான் வந்து ரெட் கலரும் எல்லோ கலர் குடமிளகாவும் எடுத்திருக்கேன். வெள்ளை கலர் சாதம்ன்றதுனால நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்குன்றதுக்காக நான் எடுத்திருக்கேன். நீங்கள் பச்சை கலர் வேணுனாலும் எடுத்துக்கலாம். ஆப்ஷனல் தான் இது. உங்கள் இஷ்டம் போல் சேர்த்துக்கலாம். அது கூடயே நான் 4 பச்சை மிளகாவையும் சேர்த்து வதக்கிட்டுருக்கேன். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்காக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். நான் இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஓரளவுக்கு வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ வந்து நம்ம காய்கறியெல்லாம் இதில் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து கேரட் எடுத்திருக்கேன், பீன்ஸ் எடுத்திருக்கேன். அதை போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா கொஞ்சமாக brocolli, அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக 2 ஸ்பூன் பச்சை பட்டாணி, அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதை ஓரளவுக்கு வதங்கியாச்சு. இப்போ இதில் நான் தேங்காய் பால் சேர்க்க போகிறேன். நான் 250 கிராம் அரிசி எடுத்துருக்கிறதுனால 500 ml தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். எனக்கு உப்பு டேஸ்ட் பார்த்துக்கோங்க. எனக்கு பத்தலை, அதனால் நான் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இதில் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கொதிக்குது. இப்போது கொதித்ததுக்கப்புறமா நம்ம இதில் அரிசி போட்டுக்கலாம். நான் பாஸ்மதி அரிசியை வந்து ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருக்கேன். அதை இப்போது இதில் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் இப்போ சேர்த்தாச்சு. இப்போ ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதை நல்லா கலந்தாச்சு. நம்ம இப்போது குக்கரை மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு விசில் வச்சிடலாம். ஒரு விசில் வந்தால் போதும். ஒரு விசில் வந்துருச்சு. விசில் அடங்கிருச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்ட்டு. பாருங்கள், சூப்பராக ரெடியாக இருக்குது நம்ம தேங்காய் பால் சாதம். எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு. இது ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், அரிசியெல்லாம் உடையாமல் அப்படியே முழுசாக வந்திருக்கு. பார்க்கவே சூப்பராக இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு தேங்காய் பால் சாதம். இது உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சதுன்னா என் சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.